ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கேரட் பாயசம் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். இது ஹெல்த்தியான பாயசமும் கூட. வாங்க எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி வந்து முழுகிற அளவுக்கு அகெயின் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போடாமல் வேக வைங்க ஜவ்வரிசியை. பாருங்கள், ஜவ்வரிசி பாதி வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சீவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எப்போவுமே ஜவ்வரிசி வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிற சமயத்தில் எல்லாமே தண்ணி கீழே வந்துடும். கீழே கொட்டுற கேஸ் அடுப்பில் அழுக்காயிடும். ஸோ ஜவ்வரிசி முழுகிற அளவு மட்டும் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசியை கேரட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழையாமல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணால் இனிமேல் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண பால் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே வந்து சுகர் கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இவ்வளோதான் பாயாசம் ரெடி. பிகினர்ஸ் கூட வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறதால பாயாசம் சீக்கிரமாக திக்காயிரும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். இது ஹெல்த்தியான பாயாசம் எப்படி வந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.